இப்போ கூட ஒரு சினிமாவில் இருந்த ஒரு சகோதரர் இப்போ பெரிய இயக்கத்துக்கெல்லாம் போட்டியாக நிற்கிறார். அப்படின்னும் போது சினிமாவை நாம் பெருமையாக நினைக்க வேண்டும். எல்லாருமே சினிமாளுங்க தான், எதிர்த்து இவர் நிற்கிறவங்களும் சினிமாளுங்க தான். ஆனால் இந்த சினிமாவை பொறுத்தவரை எந்த நேரத்தில் எது வெடிக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் பேசிட்டு போகிறேன், போய் இறங்கி கொஞ்சம் கீழே போகிறதுக்குள்ளே நான் தலைவன் ஆகிடுவேன் திடீர்னு. அப்போ எனக்கு தெரியும், ஏங்க தலைவன் ஆகிட்டீங்கன்னு கேட்கவும் முடியாது நீங்கள். ஏன்னா சினிமா அப்படி. சினிமாவின் ரசனை இப்போ ஒரு பிரமாதமான ரசனை. சினிமா இருந்தோம்னா நமக்கு கூட்டம் சேரும்னு மட்டும் நினைக்கக்கூடாது, அர்த்தத்தோடு கூட்டம் சேரும்னு நினைக்க வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய அன்பு சகோதரர்கள் செல்வகுமார் அவர்கள் இந்த ஃபங்க்ஷனை தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்காரு. இன்னும் நான் பேராசைக்காக சொல்லவில்லை, இன்னும் ஒரு 30 வருஷம் நடத்தினா கூட நான் இருக்கணும், பார்க்கணும் என்று சொல்லி, அதான் என்னுடைய வேண்டுதல் என்று சொல்லி, என்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டதுக்கு, அழைத்ததுக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன்.